வணக்கம். ஏப்ரல் 11ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது, நேற்று வியாழக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 3.5% விழுந்தது. நாஸ்டாக் 4.3% விழுந்தது. புதன்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க யூஎஸ் மார்க்கெட்ஸ். 9லிருந்து 12% அதிகரித்தது புதன்கிழமை. நேற்று மறுபடியும் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. நேற்று பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி 2% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ செய்கிற தருணத்தில் கிட்டத்தட்ட 11 மணி அளவில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி கிட்டத்தட்ட 2% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். தங்கத்துடைய விலை ரெக்கார்ட் ஹையை எட்டியிருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. டெல்லியில் இப்போது 10 கிராம் தங்கத்துடைய விலை 91,840 ரூபாய். சென்னையில் 92,270 ரூபாய். இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சியை குறைச்சிருக்கிறாங்க மூடிஸ். என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல் 2025க்கு அவங்க முன்ன சொன்னது 6.4%, இப்போ 6.1% குறைச்சிருக்கிறாங்க. மியான்மரில் மறுபடியும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. போன மாதம் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது, ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது அங்கே. இப்போ மறுபடியும் 4.1 அளவுக்கான நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், மோதிலால் ஓஸ்வால் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5,200 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 26% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டிசிஎஸ் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த தகவல், காலையில் வீடியோவில் நம்ம அவங்களோட ரிசல்ட்டை பார்த்துருந்தோங்க. ஏப்ரல் மாதத்தில் எப்போவுமே அவங்க கொடுக்கக்கூடிய ஊதிய உயர்வை அவங்க ஒத்தி வைக்கிறாங்க. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க, அதில் ஒரு காரணம் வந்து இப்போ யூஎஸ்ஏ போட்டிருக்கிற வரிதான் காரணமாக சொல்லியிருப்பதாக பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஓலா எலக்ட்ரிக் குறித்து பத்திரிகையிலேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க பிப்ரவரி மாத சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டதன் மூலமாக பல சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த எண்ணிக்கை சரியாக மேட்ச் ஆகலை அப்படின்னு அரசு தரப்பிலிருந்து நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு. இப்போ அவங்க விளக்கம் கொடுத்துருப்பதாக சொல்லப்படுது. அந்த விளக்கம் திருப்திகரமாக இல்லை. மறுபடியும் அரசு நோட்டீஸ் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பத்திரிகை செய்தியில். பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. நீண்ட நாட்டில் ட்ரேடிங் சஸ்பென்ஷனில் இருந்திருக்கு இந்த கம்பெனியுடைய ஸ்டாக். இப்போ ட்ரேடிங் இன்னிலிருந்து துவங்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ட்ரேடிங் துவங்கி இருக்குது. செக் பண்ணி பார்க்கும்போது இன்ட்ராடேல 5% லோவர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ். முத்தூட் ஃபினான்ஸ்க்கு கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. பையிலிருந்து ஆடாக குறைச்சிருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸும் குறைச்சிருக்கிறாங்க. 2,400லேருந்து 2,250. இப்போ இந்த லெவலை காட்டிலும் குறைவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க முத்தூட் ஃபினான்ஸ். அந்த ஆர்பிஐ சில விதிகளை கொண்டு வந்தாங்க இந்த கோல்டு லோன் பிஸ்னஸில். அதற்கு பிறகு முத்தூட் அப்புறம் மணப்புரம் போன்ற ஸ்டாக்ஸ்லாம் ஒரு வீழ்ச்சியை பார்த்த செய்தியும் நம்ம முன்னே பார்த்துருந்தோம். பாரதி ஹெக்ஸாகாம் இன்னைக்கு இன்ட்ராடேல 6% அதிகரிச்சிருக்கு. காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க ஒரு டிரான்சாக்ஷனை நிறுத்தி வைப்பதாக. இண்டஸ் டவர்ஸ்க்கு அவங்க விற்பனை செய்ய இருந்திருக்கிறாங்க 3,400 டவர்ஸ். அந்த டிரான்சாக்ஷனை நிறுத்தி வைத்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஷேர் ஹோல்டர் வந்து கேட்டுக்கிட்டாங்க அந்த ப்ராசஸ் வந்து முதல்ல இருந்து ஆரம்பிங்கன்னு. அதற்கு இணங்க அவங்க முதல்ல இருந்து அந்த ப்ராசஸை ஆரம்பிக்க போகிறாங்க. அதனால் அந்த டிரான்சாக்ஷன் நிறுத்தி வைப்பதாக அறிவிப்பு வந்தது. அதற்கான ரியாக்ஷனாக கூட இருந்திருக்கலாம். இன்னைக்கு இன்ட்ராடேல 6% அதிகரித்தது பாரதி ஹெக்ஸாகாம். சம்வர்தனா மதர்சன் இன்னைக்கு இன்ட்ராடேல 6% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க காஸ்ட் கட்டிங்கில் ஈடுபட போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான செயல்பாடுகளை செய்ய போகிறாங்க. அடுத்த 3 ஆண்டில் அது முடிக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் 50 மில்லியன் யூரோ வரைக்கும் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சம்வர்தன் மதர்சன். அதோடைய ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. ஹைதராபாத்தை சார்ந்த ஃபின்ட்ரா சாஃப்ட்வேர்ன்ற நிறுவனத்தை வாங்குறாங்க. ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய நிறுவனம். இதற்காக 23 கோடி ரூபாய் செலவு செய்கிறாங்க ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ். மாரிப்பன் லேபரேட்டரிஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. விரிவாக்கம் செய்ய இருக்கிறாங்க. அதோடைய பாகமாக கூடுதலாக 1000 மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை சேர்க்க இருக்கிறாங்க அடுத்த 3 ஆண்டில். நிதியாண்டு 2026 மட்டும் 200 பேரை சேர்க்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மாரிப்பன் லேபரேட்டரிஸ். விமார்ட் அவங்களுடைய 500வது கடையை திறந்திருக்கிறாங்க. எந்த இடத்துல திறந்திருக்கிறாங்கன்றது சொல்லலை. கம்பெனி இப்போது 300 நகரங்களில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க விமார்ட்.
சிப்லா தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சில கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சிப்லா. நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சைபர் அட்டாக் நடந்திருக்கு. விசாரணை நடத்தி வருவதாக சொல்லியிருக்கிறாங்க நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட். இதற்காக வல்லுநர்களை உள்ளே கொண்டு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க நிறுவனம். பயோகான் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. கிட்னி மற்றும் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யும்போது பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதானி என்டர்பிரைசஸ் குறித்து நியூஸ் 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அடுத்த 4 வாரங்களில் காப்பர் ஸ்மெல்டர் ஆலையை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நியூஸ் 18 செய்தியில். விஷால் மெகா மார்ட்டுக்கு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 140, முந்தின க்ளோஸ் 105 இருந்தது. ஸ்டைலாம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2525. டாடா பவர் மற்றும் அதானி கிரீன் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். 2 நிறுவனங்களும் ஒரு போட்டியில் இருக்கிறாங்க. நார்வேயை சார்ந்த ஒரு நிறுவனமான ஸ்டாட்கிராஃப்டுடைய இந்தியா பிஸ்னஸை வாங்குவதற்காகத்தான் இந்த போட்டி. மேலும் 15 ஆட்கள் இந்த போட்டியில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. 15 நிறுவனங்கள் இந்த போட்டியில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். டாடா பவர் மற்றும் அதானி கிரீன் இடையே ஒரு வலுத்த போட்டி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய மதிப்பு அவங்க சொல்லியிருப்பது எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருப்பது $1.5 2 பில்லியன். டாடா ஸ்டீல் இன்றைக்கி இன்ட்ராடேல 6% அதிகரிச்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. டாடா ஸ்டீல் அவங்களுடைய நெதர்லாந்து பிஸ்னஸில் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறாங்க. அதோடைய பாகமாக 1600 வேலையை குறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பார்த்துருந்தோம். அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். டிசிஎஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சாங்க நேற்று. நம்ம காலையில் வீடியோவில் அந்த டேட்டா பார்த்துருந்தோம். ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனி என்ன டார்கெட் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நேற்று க்ளோசிங் 3246 இருந்திருக்கு. நொமுரா தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டிசிஎஸ்க்கு. ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. 3890 3490 குறைச்சிருக்கிறாங்க. கோல்ட்மேன் சாக்ஸும் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. 4230 3960 குறைச்சிருக்கிறாங்க. ஜெஃப்ரீஸ் ரேட்டிங்கே டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹோல்டாக மாற்றிருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. புது டார்கெட் 3300. யூபிஎஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4250. சென்ட்ரம் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸும் உயர்த்தி இருக்கிறாங்க. 4058 4211 உயர்த்தி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 48 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுக்குறாங்க டிசிஎஸ்க்கு. அதில் 34 பேர் பை ரெக்கமெண்டேஷன், 11 பேர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன், 3 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கி இருக்கிறாங்க. குட்லக் இந்தியா லிமிடெட் பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. Q4க்கான சேல்ஸ் வால்யூம் குவார்டர் ஆன் குவார்டர் 12.75% அதிகரிச்சிருக்கு. முழு நிதியாண்டிற்கான சேல்ஸ் வால்யூம் 19% அதிகரிச்சிருக்கு. விஐபி க்ளோதிங் நிறுவனம் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க ஜெப்டோவுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. விஐபி க்ளோதிங்குடைய ப்ராடக்ட்ஸை ஜெப்டோ வழியாக விற்பனை செய்வதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க. சுஸ்லான் எனர்ஜி குறித்து சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை வெளியிட்டிருக்கிறாங்க மார்ச் குவார்ட்டருக்கானது. அதுலேருந்து கிடைத்த சில தகவல். ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு சுஸ்லான் எனர்ஜியில். டிசம்பர் குவார்ட்டரில் பார்க்கும்போது 54.09 லட்சம் ஆட்கள் இருந்திருக்கிறாங்க இந்த ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்டகரியில். ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்டகரின்னு சொல்லும்போது 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யக்கூடிய ஆட்கள் வந்து இந்த ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்டகரியில் வருவோம். ஸோ 54.09 லட்சம் ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க டிசம்பர் மாதத்தில். இப்போ மார்ச் மாதம் இறுதியில் பார்க்கும்போது 56.12 லட்சம் ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸாக அது உயர்ந்திருக்கு. பர்சன்டேஜில் பார்க்கும்போது டிசம்பர் குவார்ட்டர் முடிவில் 24.5% ஸ்டேக் வந்து ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் கைவசம் இருந்தது. அது இப்போ 25.12% உயர்ந்திருக்கு மார்ச் குவார்ட்டர் முடிவில். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸுடைய இதில் மாற்றம் இல்லை. ஸ்டேக்கில் 23% ஸ்டேக் அப்பயும் இப்பயும் வைத்திருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டுடைய ஸ்டேக் குறைஞ்சிருக்கு. அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. டிசம்பர் குவார்ட்டர் முடிவில் 4.44% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க. இப்போ மார்ச் குவார்ட்டர் முடிவில் 4.17% அது குறைஞ்சிருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.